அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மாதமும் நாம் மைத்ரேய முகூர்த்த பதிவை பார்க்க போகிறோம். அந்த முறையில் நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முழுக்க ஃப்ரீ தான், அது உங்களுக்கு தெரியும். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தால் தான் நீங்கள் அது மறக்காமல் பார்ப்பீங்க. அதனால தான் இந்த பெல். நீங்கள் லைக் பண்ணுறதின் மூலமாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகம் மற்றும் அதாவது இந்த வீடியோவை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்ற அந்த கண்டென்ட்டை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த மைத்ரேய முகூர்த்தம் மாதம் 2 முறை அல்லது 3 முறை வருவது அப்படின்றது அரிது தான். 2 முறை கண்டிப்பாக வரும். எதனால் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மைத்ரேய முகூர்த்தம் போடும்போது வேறு சேனலில் இப்படி சொன்னாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சிலர் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. அதனால் இப்போது இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா இது பெரிய பூதம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு முகூர்த்தம். அதாவது நட்சத்திரம், லக்னம் இது சேரும்போது மைத்ரேய முகூர்த்தம் உண்டாகும். நமக்கு பொதுவாக 27 நட்சத்திரங்கள் அபிஜித் அப்படின்னு சொல்லுகின்ற 28வது நட்சத்திரம் இருக்கும். ஆனால் அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது தினம்தோறும் 12 மணிக்கு இருக்கிறதுனால அதை கணக்கில் கொள்ளாமல் 27 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் வரும்போதும் அனுஷ நட்சத்திரம் வரும்போதும் தான் நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் உருவாகும். தினம்தோறும் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தவுடனே அன்றைய தின டே ஷீட்டை நீங்கள் கிழிப்பீங்க இல்லையா, கேலண்டர். அதாவது இன்றைய தினம் திதி, வார, நட்சத்திரம். அதில் நீங்கள் பார்த்தாலே அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க இன்றைய தினம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரம் வந்தது அப்படின்னாக்கா இன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் வந்தது அப்படின்னா அன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் உள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். லக்னத்தை கணிப்பது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் என்றைய தினம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிலேயே டைமையும் போட்டு வச்சுருப்பாங்க, இந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரை அப்படின்னு. அதையும் நீங்கள் கொஞ்சம் குறிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரம் இருக்கின்ற நேரத்தில் தான் நாம் இந்த முகூர்த்தத்தை செய்ய போகிறோம். அதுதான் முக்கியமானது. அந்த நட்சத்திரம் இருக்கின்ற நேரத்தில் அந்த நட்சத்திரம் ஆரம்பமாகி முடிவதற்கு உள்ள லக்னத்தில் நாம் செய்ய போகிறோம். இதுதான் மைத்ரேய முகூர்த்தம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் ரெண்டுமே ஆளை ஆரம்பிக்கும். அஸ்வினி, அனுஷம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நான் கொடுக்குறேன். அஸ்வினி, அனுஷம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களிலேயே முதல் நட்சத்திரமாக கருதப்படுது. இது இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எந்த ராசியில் இருக்கும் அப்படின்னா ராசிகள் 12. அந்த 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. அப்போது இந்த நட்சத்திரமும் முதல்ல இருக்குது, அதே மாதிரி அந்த ராசியும் முதல். அதனால் இந்த நட்சத்திரம் அந்த ராசிக்குள்ளே போகுது. அப்போது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேருகின்ற அந்த நேரம்தான் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கும். அப்போது அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ற அந்த நேரம்தான் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம். எதனால் நான் இவ்வளவு தூரம் விளக்கமாக சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் குழப்பிக்கொள்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு. ஒரு முகூர்த்த காலம் அப்படின்றது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். இப்போ ராகு காலமும் சரி, யமகண்டமும் சரி, எதுவாக இருந்தாலும் சுப முகூர்த்த நேரமாக இருந்தாலும் 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த விதத்தில் நாளைய தினம் காலையில் 8 மணி 4 நிமிடத்தில் ஆரம்பமாகின்ற இந்த முகூர்த்தமானது 9 மணி 40 நிமிடத்தில் முடியுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலே ஒரு 15 நிமிடங்கள். இதுதான் நமக்கு நாளைய தினம் வருகின்ற மைத்ரேய முகூர்த்தம். ஒரு சகோதரியும் சொல்லியிருந்தாங்க, தினம்தோறும்
இரவில் படுக்கும்போது உங்களுடைய வீடியோவை செக் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய மைத்ரேய முகூர்த்தத்தை நான் ஃபாலோ பண்ணி கடன் அடைச்சி வீடும் வாங்கியிருக்கிறேன். அதனால் இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்கள் கண்டிப்பாக பதிவுகளாக மறக்காமல் கொடுங்க. ஏன்னா நான் உங்களுடைய இந்த முகூர்த்தத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஏதாவது வேலை இருந்தாலோ அல்லது ஊருக்கு போனாலோ இந்த முகூர்த்தத்தை மட்டும் மேக்ஸிமம் நான் கைவிடாமல், அதாவது எல்லா பதிவுகளும் மேக்ஸிமம் கொடுப்பேன். ஏதாவது கோவிலுக்கு போகிறது, தவிர்க்க முடியாத வேலை, பதிவுகள் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த முகூர்த்தம், மற்றபடி ரொம்பவே சக்தி வாய்ந்த பூஜைகள் எல்லாமே சக்தி வாய்ந்தது தான். அதுலேயும் குறிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவது. அந்த மாதிரியான பதிவுகளை நான் மிஸ் பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய வீடியோக்காகத்தான் நான் காத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே மனசை டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்காக இத்தனை பேர் காத்துட்ருக்குறாங்களே, நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் வீடியோவை கொடுக்கணும் அப்படின்றதுனால தான். இந்த முகூர்த்தத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பணத்தை எடுத்து வைங்க. நாளைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு காலை நேரத்திலேயே வந்திருப்பதுனால நீங்கள் அந்த நபர்கிட்டையே போயிட்டு பணத்தை கொடுத்து, அதாவது கடனில் ஒரு பாதி, அதாவது நீங்கள் வட்டி கொடுக்கக்கூடாது, அதாவது கடனில் ஒரு பாதி 10,000 வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். 1000 ரூபாய் கூட இல்லை அப்படின்னா ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு கவரில் எடுத்து வைக்கலாம். ஏன் கவரில் தான் வைக்கணுமா அப்படின்னா அந்த நபருடைய பெயர், நம்ம எப்போ வாங்கினோம், டேட்டு, எவ்வளவு அமௌண்ட், இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுருப்போம். அப்பப்போ நம்ம பார்க்கும்போது அவருக்கு தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படும். நாம் செய்கின்ற வீண் செலவுகளை குறைத்து நாம் இந்த கடனை அடைப்போம். கடனை அடைப்பது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய ஆடம்பர செலவுகளை நாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கடனை அடைச்சிடலாம். அதற்குன்னு சாப்பிடாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆடம்பர செலவுகளை நாம் கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடனை அடைச்சிடலாம். கடன் அடைத்த பிறகு நம்முடைய விருப்பம் போல் நாம் செய்து கொள்ளலாம். அதனால் கடன்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து செலவு செய்து மீதி ரூபாயை சேர்த்து வச்சு கடனை அடைக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருடைய கடனும் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் மகா பெரியவா கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நானே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். கடன் பட்டவர்களுடைய மனசு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமா அந்த கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் அனைவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருக்கும்போது எல்லாருடைய கடனும் சீக்கிரமாக அடையும். மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.